நான் லாஸ்ட் ஆகஸ்ட் சாரோட 59th பேட்ச் ஃப்ளவர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் சார்கிட்ட எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கேன். பட் சார் அது இப்போ ரீசெண்ட் 3 monthஸாக பயங்கர சேஞ்சஸ், எல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு சேஞ்சஸ் லைஃப்பில். முழுக்க முழுக்க சந்தோஷம், எதிர்பாராத நிம்மதி அப்படிதான் இருக்குது. முக்கியமாக நான் பிரச்சனை ஒரு விஷயம் நம்மளுக்கு எதுவுமே நடக்கும் போது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அந்த விதமே மாறிடுச்சு. மனுஷன் எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணணும். நம்ம மனநிலையை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ரெகுலராக மந்த் ஹீலிங் எடுக்கிறது, எல்லாத்தோட ரெஃப்ளெக்ஷனும் அதிகமாக இருந்தது சார். அதுக்கே எனக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்த வார்த்தை இல்லை. இன்னைக்கு நிறைய சொல்கிறேன், ஒவ்வொரு கிளாஸுமே நீங்கள் அந்த பிரமிக்க வைக்கிற அந்த லிமிட்டை அதிகரிச்சுட்டே போறீங்க. இந்த பெஞ்ச் மார்க்கை அந்த செல்ஃபிஷ்னஸ் ஒரு சின்ன விஷயம்னா கூட கணக்குன்னு அது பதுக்கிக்க நினைக்கிற இந்த உலகத்துல அது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விஷயம், வார்த்தையால சொல்ல முடியாத விஷயத்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு அது ரொம்ப சிம்பிளா ஒண்ணுமே நீங்க பண்ணாத மாதிரி இருக்கிற அந்த ஹம்பிள்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சார் உங்களோட ஸ்பெஷாலிட்டி. நீங்க வளர்ந்துட்டே இருக்கணும், ரொம்ப விஷயமா நல்லா இருக்கு, மனசார நான் எல்லாரும் பழச்சுக்கணும். ஸோ மச் சார். இங்கே வரணுமே சார், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைச்சிருச்சு. லாஸ்ட் வீக்கே நான் ரிலீவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, கோயம்புத்தூர் போயாகணும் அப்படின்னு. இப்போ நான் நினச்சேன் சார் ஒரு கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா, இந்த நேச்சரை நான் அலோவ் பண்ணுவான்னு. நேற்று ஈவினிங் சார் கால் பண்ணி, இல்லை உங்களுக்கு ஒன் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், நீங்கள் சென்னையிலே இருங்க. இப்போ வார்த்தையால சொல்ல முடியல அந்த சந்தோஷத்தை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.